Hi all, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான். கூடவே ஒரு குக்கிங் ரெசிபியும் போடலான்னு இருக்கேன். நாங்கள் இப்போ ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கன்னா சூக் அல் பல்தியா. வீக்கெண்ட்னால வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே போயிருந்தோம். என்னால் பெருசாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியல சூப்பர் மார்க்கெட்குள்ளே. ஸோ வீடியோஸ் எல்லாம். ஸோ 2-3 கிளிப்பிங்ஸ் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள். இந்த லொக்கேஷனை உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு 24 ஹார்ஸ் சூப்பர் மார்க்கெட். நீங்கள் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா திங்ஸுமே இருக்குது. க்ராசரிஸ் இருக்குது, கூடவே ட்ரை ப்ரொவிஷனல்ஸ், ஃபிஷ், சிக்கன், மட்டன் எல்லாமே இருக்குது. 24 ஹார்ஸும் உங்களுக்கு அவைலபிளான மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் கத்தார்லன்னு பார்த்தீங்கன்னா இது தான். இப்போ நாங்கள் அங்கே போய் நான் கொஞ்சம் தேவையான வீக்கெண்டு ஒரு 1 வீக் தேவையான வெஜ்ஜிஸ் எல்லாம் வாங்கிட்டோம். சரி அப்படியே லைவ் சிக்கன் வாங்கலான்னு போயிருந்தோம். நீங்கள் நாட்டுக்கோழி எடுக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து எடுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குற சிக்கனே இவங்க கட் பண்ணி தருவாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப இல்லை. இங்கே ஃப்ரோசன் சிக்கன் விட இது ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வாங்கிட்டு ரிட்டன் பேக் டு ஹோம் வீடியோ தான் போட்டுருந்தோம். வேறு எங்கேயும் போகல. டெம்ப்ரேச்சர் ரொம்ப கிளைமேட் ரொம்ப வின்டர் பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரோட்ஸ் வேறு கிளியராக இல்லை, ஸ்கைஸ் எல்லாம் அவ்வளோ குளிராக இருந்துச்சு. இவ்வளோ டெம்ப்ரேச்சர் கம்மியாக நான் பார்த்ததே இல்லை. அதனால் நாங்கள் பெருசாக வேறு எங்கேயும் போகவும் முடியல. ஸோ ஃபோட்டோஸும் வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே நான் அந்த சிக்கன் ரெசிபியும் போட்டிருக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து நான் க்ளீன் பண்ணி எல்லாம் சமைக்கலான்னு டிசைட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நைட்டு டின்னர் வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ சிக்கனுக்கு தேவையான எல்லாம் பார்த்துடலாம். ஒரு ஜாரில் நீங்கள் 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் வர மல்லி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 3மே நல்லா ஃபைன் பவுடராக பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதை அப்படியே தனியாக வச்சிடலாம். நம்ம ஒரு பேனில் இப்போ ஆயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப தேவையில்லை. நல்லெண்ணெய் சேர்த்திங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி சிக்கனுக்கு. ஸோ நல்லெண்ணெயில் சூடானது நான் ஒரு வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், கிரேவி திக்காக வேணுனாலும் நான் நிறைய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனியனோட. இப்போ நான் அது கூட ஒரு டொமேட்டோ சேர்த்திக்கிறேன். கூடவே தக்காளி வதங்குறதுக்கான உப்பு சேர்த்திக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். மசாலா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மித்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. நாட்டுக்கோழி நான் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணனால நான் தனியாக மஞ்சள் நான் சமைக்கும் போது ஆட் பண்ணவே இல்லை. இப்போ தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர், 1 ஸ்பூன் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் அந்த பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ண சிக்கன், மஞ்சள் போட்டிருக்கேன். ஸோ நான் மஞ்சள் ஆட் பண்ணலை. இப்போ சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு, ஏன்னா நம்ம மசாலுக்கு மட்டும்தான் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே காரத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். பெப்பர் போட்டிருக்கனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. என்னோடய பெப்பர் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், காரமும் இருக்கும். ஸோ நான் அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கனுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உடனே நம்ம தண்ணி சேர்த்த தேவையில்லை, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே. அதுக்கப்புறம் 2 கப் தண்ணி நான் சேர்த்திருக்கேன் இன்றைக்கி சிக்கனுக்கு. நான் பாத்திரத்தில் வச்சனால எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு இது சிக்கன் குக்காகி வரதுக்கு. நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 10 விசில் கண்டிப்பாக விடணும், அப்போ தான் சிக்கன் குக்காகி வரும். ஸோ இப்போ அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன் நான் இதுக்கு. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். சிக்கன் நல்லா கொதித்து வரும்போது நான் ஒரு பிடி அளவு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். கறி லீவ்ஸ் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிங்க. இது போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழியோட சிக்கன் கிரேவி. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பாப்பப் ஆகும் கரெக்டாக. Thanks for watching my video.